ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தை பார்த்துல எங்கள் விஸ்கி குண்டம்மா எப்படி வாழை ஆட்டுறா பாருங்க. இந்த குண்டமைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும். 2 3 இதுக்கு 3 கரண்டி தான் கொடுக்கும். கொஞ்சமாக ஃப்ரெஷ் தயிர், அவளுக்கு நான் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. 2 ஸ்பூன் தயிர் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கே செய்ய கனா செய்ய அஜா விஸ்கி சாப்பாடு ரெடி. பட்டு குட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ரொம்ப பாவம், இவ சேட்டக்காரி. உங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையிலே நைட்டில் மட்டும் தான் சாப்பாடு வைப்போம். ரெட் கலர் பிளேட்டில் வச்சிருக்கல, அது இவளுக்கு. இவ அவளை சாப்பிட விட மாட்டா. பழ வச்சாச்சு, எங்களை அப்படியே கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். நான் சாப்பிட போகிறேன், கையை நல்லா கழுவிக்கலாம். பொங்கலை சோறில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன், அப்படியே போட்டுடலாம். தண்ணியும் கஞ்சியும் குடிக்கிற போல இருக்குது. பொங்கல் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது. கை வச்சு சாப்பிட்டா தான் பழையோட அருமையும் பெருமையும் ருசியும் இருக்கும். சாப்பாடு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம், எடுத்துடலாம். 10 வேணா 2வது போட்டுக்கலாம். இடத்துல இந்த ஊறுகாய் நானே வீட்டில் போட்ட ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கணும். அதில் கையை கழிக்கலாம். அதை எதை தொட்டு பார்த்தீங்களா, மிக்ஸ் ஊறுகாய். தயிர் உப்பு சோறை போட்டு பெசையணும். சாப்பிட்றப்போ தெய்வ தண்ணிச்சு கொஞ்சம் வச்சிடணும். கை நிறைய அள்ளணும். அவ